Welcome to my YouTube channel, Earn with me. ஹலோ மெம்பர்ஸ், இப்போ நம்ம இந்த வீக் வந்து என்ன கம்பெனி வந்து லைவ்ல இருக்கு, எந்த கம்பெனில வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எல்லாருமே தெரியும், இப்போ நான் வந்து மேஜர் வந்து லைக் ஓரளவுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ஜினி செய்தான். ஸோ நம்ஜினி செய்து வந்து எதுக்காக ப்ரோமோட் பண்ணுறேன் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும். இது ஆல்ரெடி வந்து நம்ம எல்லா வீடியோமே சொன்ன மாதிரி ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஃபீல் வந்து எல்லாமே கேட்குறாங்க என்னன்னா, ப்ரோ இந்த ஃபீல் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல ப்ரோ. அதாவது 2 days ஆப்பும் வந்து 2 daysல ஒரு ஆப்பும் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி 1 month ஓடிட்டும் வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. 1 month ஓடுது, அப்பயும் வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்ற ஆப் வந்து 1.5 year ப்ரோ, அப்போ இது கூட க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே வந்து கேட்டுருக்கீங்க. ஸோ நமக்கு எது சொல்ல தெரியல. இப்போ எல்லாமே கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி தான் வராது உங்களுக்கு தெரியல ப்ரோ. அப்படியே வந்து மந்த்லி பிளான் வந்து கொடுத்தீங்க, மந்த்லி பிளான் நம்ம மந்த்லி பிளான் தூக்கிறீங்க, அது எப்படி வராது தெரியும். ஷார்ட் டர்ம்ல போட்டு நம்ம எதுவும் பண்ண முடியல. அதனால மந்த்லி பிளான் வந்து இப்போ நம்ம எல்லாருமே தெரியும், ஹீகோ மந்த்லி பிளான் தான், ஆர்டபிள்யூ மந்த்லி பிளான் தான். ஜியோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆச்சு. பட் நான் இதுக்கு ஜியோ அப்படி லிங்கையோ அதுவோ இதெல்லாம் யாருக்குமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் எப்போ நான் வீடியோ போட்டோம் நமக்கு கொடுத்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க எப்போ நம்ம கொடுத்தாங்களோ அப்போ ஆப் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க எல்லாமே. ஸோ அதனால நான் அதையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து அதே இந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் ஜியோ க்ளோஸ். ஸோ அதனால நான் ஜியோ அப்போ நான் ப்ரோமோட் பண்ணல, ஒருத்தவங்க லிங்க் ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் ப்ரிக் பண்ணதில் ஆர்டபிள்யூ வந்து அட்லாஸ் எப்போ வந்து நம்ம முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டபிள்யூ இன்னும் ஒரு மேபி ஒரு 10 to 20 days ஓடனா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கலாம். ஸோ இது 10 to 20 days தான். உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஹீகோ வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்குது. ஸோ உள்ள போய் பார்த்துவோம். இப்போ நான் நிறைய ரொம்ப ரிஸ்க் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இந்த இதில் வந்து சர்ப்ரைஸ் பேக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது எத்தனை பேர் பார்த்தீங்க என்னன்னு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி சர்ப்ரைஸ் பேக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா வாட்டியுமே நமக்கு எல்லா சர்ப்ரைஸ் பேக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சர்ப்ரைஸ் பேக் வந்து எப்போ உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் அப்போ வந்துச்சு. கிறிஸ்மஸ் அப்போ வந்துச்சு. அப்போ அதில் எவ்வளோ வந்து ஆஃபர் போட்டு பாருங்க. அதாவது 1 day பேக்கில் 370 போட்டால் 259. ஓகேங்களா. ஸோ 2 days போட்டு 580. ஓகே, இது கொஞ்சம் நார்மல் பேக் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க 570 2 days ஒரு செகண்ட் வந்து 570 போட்டால் 199 சொல்லி ஒரு 839. ஓகே, இது வந்து கொஞ்சம் டீசென்டான பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படி பண்ணுறேன். ஸோ இது ஓகே டீசென்டான பிளான் தான். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த பிளான் கூட இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணி நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஓகே பிளான் கொடுத்தாங்க. 390 கொடுத்தாங்க, ஒரு 400 வந்து 150 ப்ராஃபிட் மாதிரி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 700 அதுக்கு வந்து ஒரு 300 ப்ராஃபிட் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, இந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் யாரெல்லாம் ஏன் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் ஏன் பண்ணாங்க, என்னோட டீம் வந்து அப்லோட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நான் கால் பண்ணி பண்ணிக்கிறீங்க ப்ரோ, இந்த பேக் வந்து ஓப்பன் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு 450க்கு இந்த 450 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 630 கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 200 rupees வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஸோ 200 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி திரும்பி இந்த பிளான் பாருங்க. 2150 போட்டிங்கன்னா 860 கொடுத்து 28 டேஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணாத அமௌண்ட் இருக்கும் 24,000 கொடுக்கலாம். ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து டேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் இந்த ஆப் வந்து ஒரு 5 to 10 days வந்து ரெண்டான பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு நேற்று வந்து நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு 504 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஆப் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கால் பண்ணுறோம், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஆப் 504 வருது அப்படின்னாங்க. ஸோ அப்பயே சொன்னாங்க இப்போ ஆப் வந்து கண்டிப்பாக இன்னொரு 1 or 2 daysல ஒரு ஆஃபர் விடுவாங்க பாருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவர் ஆஃபர் விட்டு சொன்னாங்க ப்ரோ, ஆஃபர் வந்து சொன்ன மாதிரி அப்படின்னாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ரிஸ்க் தான் போகுது அப்படின்னாங்க. ஸோ அதனால 10 இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த 7 days மட்டும் உங்களுக்கு 7 days அப்புறமா இருக்க முடியும். மற்ற எல்லாமே ஒரு 5 days அப்புறம் இருக்கலாம். மற்ற 28 days ஒரு 1 month வந்து நீங்கள் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் ரிஸ்க்ன்ற கண்டிஷனில் வந்துச்சு. ஸோ யாருமே நான் வந்து இப்போ இருக்க வேணாம். ஸோ 100% ரிஸ்க் தான். இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 100% ரிஸ்க் தான். ஸோ அது நிறைய சொன்னாங்க எடுக்க போகிறேன் பர்சனலாக சொன்ன யாருக்குமே இருக்க வேணாம் சொன்னாங்க. எவ்வளோ ரிஸ்க் ஆயிடுச்சு, நீங்கள் ஆல்ரெடி போட்டதே வந்து கிறிஸ்மஸ் பேக்கில் நீங்கள் பக்கத்தில் போட்டுருந்தீங்கன்னா அது மட்டும் இன்வெஸ்ட் அமௌண்ட் எடுக்க பாருங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஸோ ஹீகோ பற்றி நம்ம அப்படி சொல்லிட்டு என்னது ஆர்டர் பேக்கும் வந்து நான் சொன்ன எல்லா கம்பெனியும் மோர் தென் 1 month கிட்ட இருக்குன்னா அது பிளான் 1 month 20 days கிட்ட பக்காவாக ஓடும். அந்த மாதிரி கம்பெனி வந்து நான் குரூப் எடுக்கிறேன். இப்போ நான் ஹீகோ சொல்லி 1 month வந்து நியர்லி வந்து ஒரு 3 weeks ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி நியரஸ்ட் 1 month அப்படி தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாமே கேட்கலாம், இங்க பாருங்க எனக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஆப்ஸ் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இது வந்து பஜாஜ் சொல்லிட்டு ஒன்று, சிப்லாம், ஜிஎஸ்ஏ, மொய் பேபிங், இன்னும் நிறைய பேர் நிறைய காமிச்சாங்க. பட் நான் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் நல்லா இல்லை, இன்டர்ஃபேஸ் நல்லா. பட் நான் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துருக்கேன் என்ன பிளான் இருக்கு. இதில் எனக்கு அதை சென்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து சென்ட் பண்ணி 2 days ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் அவரே டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ப்ரோ இந்த ஆப் வந்து யூடியூப் வந்து சொல்லுங்க ப்ரோ, இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து லிங்க் அனுப்புறாங்க. ஸோ எல்லாமே லிங்க் என்ன நீங்கள் பார்த்து யூடியூப் பார்த்து போட்டுட்டு லிங்க் எடுத்து நம்ம குரூப் சென்ட் பண்ணிடுங்க. அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி இருக்கு இன்டர்ஃபேஸ் டெலிகிராம் ஆஃபீஷியல் சேனல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 2 days கழிச்சு நான் வந்து ப்ரோமோட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணி நான் நம்ஜினி கூட வந்து எடுத்த ஃபர்ஸ்ட் யாருமே வந்து ப்ரோமோட் பண்ணல. அதை பற்றி தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ஜினி சொல்லி ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி நான் எதுவுமே எடுக்கல. ஏன் எடுக்கலன்றதுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன், இன்னொரு வீடியோ லாங்காக சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். அது என்ன நான் இது பண்ண சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. இது எனக்கு மட்டும் தான் ஆச்சு சொல்லி நினைச்சிருந்தேன். பட் நமக்கு தெரிஞ்ச 3 கிட்ட 4 பேர் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு அக்கௌண்ட் ஃபீஸ் சொல்லி வந்து என்ன பண்ணுறோம் போய் பார்த்தா சில ப்ராப்ளம் வருது, அக்கௌண்ட் ஃபீஸ் ஆச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ஆப் தான். ஸோ அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓலம்ல எவ்வளோ பேர் வந்து அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கிலிருந்து நான் டெய்லி கால் பண்ணுறோம், ஓலம் பற்றி சொல்லாம இருக்க முடியும். அந்த ஓலம் ஆப்ல எவ்வளோ பேர் லாஸ் ஆச்சு எல்லாமே தெரியும். அந்த ஓலம் ஆப்ல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதனால வந்து அக்கௌண்ட் ஃபீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலம் ஆப்ல வந்து யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் தான் ஃபீஸ் பண்றாங்க. இதுக்கு லாஸ்ட் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே வந்து போயிட்டு கேஸ் கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் அமௌண்ட் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும் தான் ஃபீஸ் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிருக்க எல்லா ஆப்பையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போறேன். ஏன்னா இந்த ஃபீஸ் என்னோட அக்கௌண்ட் இருக்கா ஐட்டோ ஃபீஸ் ஆச்சு அப்புறம் பண்ண முடியாது. ஃபீஸ் ஆச்சா என்ன ப்ராப்ளம் வருது நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். அதை கிளியரா பண்ணி இப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன். நான் வந்து முன்னாடி என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப் இந்த எல்லா 6 டாப்ஸுமே நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த எல்லா 6 ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே இந்த மாதிரி ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண போறதே இல்லை. ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சர் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹீகோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதனால ஓப்பன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஆர்டபிள்யூ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதனால ஓப்பன் பண்ணிருக்கேன். அதில் இந்த ஆப் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி இந்த ஃபீல்ட விட்டு வந்து இப்போ நம்ஜினி மாதிரி ஒரு ஆப். ஸோ நம்ம எல்லாருமே தெரியும். நான் யார் கால் பண்ணாலும் என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான்ஸ் என்னைக்குமே வந்து 2 லாங் டர்ம் ஆப்பாக இருக்கணும், ஒரு ஹை ரிஸ்க்ல ஹை ப்ராஃபிட் வரணும்.
இந்த மாதிரி தான் நீ சூஸ் பண்ண முடியும் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைவி கிளியாச்சு. ஸோ இன்னைக்கு மைவி கிளியாச்சு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அவங்க எல்லாருமே தெரியும் சிங்கிள் ஸ்லாட்ல வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கிள் ஸ்லாட்ல வந்து எல்லாருமே அமௌண்ட் வந்துச்சு. ஸோ இங்கே போய் பாருங்க என்னுடைய இன்னைக்கான ஏர்னிங் வந்து 125 எனக்கு சிங்கிள் ஸ்லாட்ல சிங்கிள் வீடியோ வந்துச்சு. ஸோ இதான் வந்து மைவி கிளியாச்சு பவர். ஸோ அதனால மைவி கிளியாச்சு நிறைய கால் பண்ணி சொன்னோம் நீ சொன்ன மாதிரி நம்ம மைவி கிளியாச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மைவி கிளியாச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க 4 கம்பெனியில் போயிட்டு மினிமம் 10K ல இருந்து 40K வந்து லாஸ் பண்ண பீப்பிள் தான். என்ன கால் பண்ண எல்லாருமே லாஸ் பண்ணிருக்காங்க 10K to 40K. அப்புறம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கம்பெனி சொல்லும்போது யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்லும்போது தான் இன்வெஸ்ட் பண்றேன் சொல்லி பண்ணிருக்காங்க. ஸோ நானும் அப்படி பண்ணேன். நமக்கு 2 இயர்ஸா வந்து பெரிய லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மைவி கிளியாச்சு SBO. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் SBO சொல்லி தனி குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை எல்லாமே அப்டேட் பண்றேன். அது நம்ம SBO என்ன சொல்லி எல்லாருமே தெரியும். இந்த வீடியோ இருக்கு. நம்ம SBO வந்து Jan 14 Jan 18 வர போறாங்க. ஸோ Jan 10 to 12 வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்ன அப்டேட்ன்றத நான் என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன் கீழே. அதில் போய் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் என்னோட சேனல் பட் SBO அப்டேட் மட்டும் நான் கொடுக்குறேன் சேனல். அதுக்கு லிங்க் நான் கீழே வந்து கொடுக்குறேன். SBO பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் கூட SBO ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எந்த கம்பெனில நல்லா இருக்கும் அந்த கம்பெனியோட லிங்க் வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ ஈகோ இருக்கு. ஏன்னா ஈகோ வந்து மோர் தென் 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஈகோ வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ஜினி ஸ்கோர் இருக்கு. ஏன்னா வந்து நான் மோர் தென் கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் ஏன் பண்ணுறது கம்பெனி மேலே நம்பிக்கை ஷோராக இருக்குன்றதுக்காக ஆர்டர் நான் கொடுக்கல. எல்லாமே நான் குரூப் எடுக்கல. ஏன்னா அது ஓகே மந்த்லி வந்து 1 plan தான். ஸோ 15 days ஸோ மீட்டிங் இருக்கணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அவங்க மட்டும் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நான் நியூ வீடியோ என்ன பண்ண போறேன்னா ஒன்லி நம்ஜினி லிங்க் தான் போறேன். எல்லாமே என்ன டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் எப்படி அனலைஸ் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப் எடுத்துப்போம். ஸோ இந்த ஜேசி ஆப்பை வந்து நம்ம ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாரு அந்த ஆப் எடுத்துப்போம். அப்படிங்களா நம்ம வேற ஏதாச்சும் ஆப் எடுத்துப்போம். ஸோ நம்ம நிறைய ஆப் ஜேசி எடுத்துப்போம். ஸோ நம்ம வீடியோ போட்டுப்போம். எனக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம். ஸோ என்ன நீங்க எல்லாமே என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா ஜேசி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா நீங்க லைவ் பார்த்துருக்கீங்க. இந்த வீக்ஸ் 4 வீக்ஸ் இருக்கா JSW. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க இது எத்தனை வீக்ஸ் மாதிரி சொல்லிட்டு திரும்பி இது வந்து 4 வீக்ஸ் பிஃபோர் தான். யாருமே வந்து இந்த வீக்ஸ் எல்லாம் பார்க்கறதே இல்லை. ஸோ இந்த வீக்ஸ் யாருமே வந்து பார்க்கறது இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறீங்க சொல்லி ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு ஓப்பன் பண்ணி காசு அமௌண்ட் போட்டுருங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் கண்டென்ட் நான் JSW எப்போ போட்டேன். அதே மாதிரி நான் JSW அப்டேட் அடுத்து கொடுத்துருக்கேன். பட் கம்பெனியோட யூடியூபர்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து நியூஸ் வந்து பார்க்கறதுல நான் 2 வீக்ஸ்ல 1 month பிஃபோர் போட்ட வீடியோல போயிட்டு அமௌண்ட் போட்டு அதுக்கு அப்டேட்லாம் பார்க்காம வந்து கமெண்ட் சொல்லிருக்காங்க. எல்லாருமே எல்லாமே சொல்றேன். ஒரே விஷயம் தான் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. நாங்க யூடியூப் சொல்றது மட்டும் கேட்காதீங்க. நானும் மாதிரி நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிப்படை தான் நானும் வந்திருக்கேன். ஸோ போயிட்டு எத்தனை மந்த் முன்னாடி எத்தனை ஹவர்ஸ் முன்னாடி எத்தனை டேஸ் முன்னாடி உங்களுக்கு அப்படின்னு தெரியலனா போயிட்டு அப்டேட் போடுங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் JSW நீங்க அப்டேட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரீசன் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ பாருங்க 8 days before video 11 days before video. ஸோ இந்த 11 days before video பார்த்தீங்கன்னா ஓ JSW வந்து இருக்கு. அதில் யாருமே 11 days பார்க்க மாட்டாங்க. JSW மட்டும் பார்ப்பாங்க. லிங்க் எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. இப்போ இவருக்குள்ளேயே போய் நம்ம பார்ப்போம். பட் யாரு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 days 2 days before அவரும் கண்டிப்பா வந்து JSW க்ளோஸ் பண்ணி போட்டுருப்பாரு. ஆனால் யாருமே வந்து இந்த டேஸோ அதெல்லாம் யாரும் பார்க்கறதே இல்லை. நீங்க பார்த்துட்டு உள்ள போயிட்டு அப்போ வந்து பார்த்து இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் JSW க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து எல்லாமே கமெண்ட் சொல்றீங்க உங்க வீடியோ பார்த்து உங்க வீடியோ பார்த்து வீடியோ தான் பார்த்தீங்கன்னா எந்த டேஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோன்றதை யாருமே பார்க்கறது அந்த மாதிரி பார்த்துட்டு JSW மட்டும் இல்லை எந்த கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் மூலமா அந்த ப்ராப்ளம் என்ன அது எப்படி வந்துச்சு யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத இன்னும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சொன்னாங்க நமக்கு இந்த மாதிரி வந்து பேங்க் கிட்ட இதான் ப்ராப்ளம் அதனால அதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுங்க. அந்த ப்ராப்ளம் பத்தி என்ன பண்றது எதுன்னு அதுக்கும் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே இந்த வீடியோ நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்றேன். இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லணும்னா ஹைகோ வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு. JSW RW வந்து ஓகே ஒரு 10 days வந்து போகலாம். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நம்ஜினி ஆப் மட்டும் தான் நான் வந்து அடுத்து ரன் பண்ணலாம் இருக்கேன். வேற ஏதாச்சும் நல்லா நம்ம தெரிஞ்சவங்க நல்ல இன்டர்ஃபேஸோட கொடுத்தாங்க ஷூரா நான் ப்ரமோட் பண்றேன். அதுவும் வந்து அனலைஸ் பண்ணுவேன். மோர் தென் 1 month அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் குரூப் லிங்க் தரேன் SBO லிங்க் தரேன். எல்லாமே வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. நல்ல ஆப் கொண்டா மட்டும் தான் எனக்கு லிங்க் கொடுப்பது தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஆப்லாம் வந்து நான் கண்டிப்பா லிங்க் கொடுக்க மாட்டேன். அதனால மேபி 5 to 10 days ஆகும். பட் நம்ம மாதிரி ஆப் எடுத்து ப்ரமோட் பண்றது இல்லை. ஸோ கைஸ் எல்லாமே பிரசன்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரே வந்து 2 weeks 3 weeks before இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து கமெண்ட் சொல்லாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற எந்த டவுட் வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வீடியோ போடுறேன். இல்லை நம்ம குரூப் ஜாயின் பண்ணி போஸ்ட்லாம் சொல்லுங்க. அதையும் வந்து ஸ்டடி பண்ணிட்டு